இந்திய ஜனதா எடுத்துட்டா வந்து சென்சஸ் எடுத்து பார்த்தா வந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. 25ல இருந்து 32 வயசுக்குள்ள இருக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி. அப்ப எல்லாருக்குமே அதுல முக்காவாசி பேருக்கு இந்த வயசுல குழந்தைகள் நிச்சயமா இருக்கும். உமையாள் பிறந்தப்போ வந்து புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. லைஃபே புதுசா ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. இப்போ எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகும்போது ரொம்ப அமைதியா உட்காந்துருக்கே பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது ஒரு டாக்டர் சொன்னாங்க, அப்போ அவங்க அம்மா வந்து 24 ஹவர்ஸ் குழந்தை கூடயே இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எந்த குழந்தையுமே வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுது, சத்தம் போடுது, கலாட்டா பண்ணுதுன்னு சொன்னா அது அட்டென்ஷனுக்காக மட்டும்தான். ஸோ அம்மா அப்பா 2 பேரோட அட்டென்ஷன் ஃபுல் டைம் கூடயே இருந்தால் அந்த குழந்தை ரொம்ப அமைதியா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து எல்லா குழந்தைங்களும் மிக்ஸ் பண்றது அதான் நினைக்கிறேன். அப்பா அம்மா 2 பேரும் ஒர்க் பண்றாங்க, அந்த குழந்தைக்கு பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ரொம்ப தேவைப்படுறது நம்மளுடைய டைம் தான். பட் நம்ம அவங்களுக்கு வந்து 4 வயசுலேயே செல்ஃபோன், ஐபேட் மொத்தத்தையும் கொடுத்துட்றோம். ஒரு ஐஃபோன் வந்து அவங்க 5வது படிக்கும்போது ஐஃபோன் தான் வேணும்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. பேரண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கறது ரொம்ப முக்கியமா இருக்கு. கிராமத்துல இருந்தா கூட அப்பா அம்மா இருப்பாங்க, இங்க எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு, தனியா தான் இருக்கும் எல்லாருமே வீட்டில். ஸோ எப்படி குழந்தைகளை வளர்க்கணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. எனக்கே தெரியல, அப்பா அம்மா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நாங்கள் அங்கேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால அதுக்கு தேவையான ஒரு நாலேஜ், ஒரு லேர்னிங் தேவைப்படுது. பாண்டியராஜ் சார் நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காரு. எல்லா விஷயங்களும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ நிச்சயமாக ஒரு லேர்னிங்காக இருக்கும். எப்படி வந்து 36 வயதுல வந்து பெண்களுக்கான படம்ங்கிறத விட ஹஸ்பண்ட்ஸ்க்கான படமாக இருந்துச்சோ அது மாதிரி இதுவும் பேரண்ட்ஸ்க்கான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் வரலைன்னா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்காது நான் நினைக்கிறேன். அது பாண்டியராஜனுடைய துணிச்சலுக்கு கிடைத்த வெற்றி. அண்ட் அதில் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட சிறியதே அழகு, வெகு சாதாரண எளிமையான விஷயங்களே மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி தருகிறது அப்படின்னு சொல்லி அதனுடைய நீட்சி தான் இந்த படமாக நான் பார்க்குறேன். ஹைக்கூ, சிறியதே அழகு, உலகத்திலே ரொம்ப சிறிய கவிதை தான் ஹைக்கூ, ஒரு ஜப்பானிய தத்துவம். சீனு ராமசாமி என்னோட பிறந்தவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னான். இப்படி புகழ்லாம் என்னன்னு அப்படின்னு கேட்டான். தெரிலடா அப்படின்னு. சமூகத்துக்கு நீ செய்யக்கூடிய நன்மைக்கு சமூகம் உனக்கு திருப்பி கொடுக்கறதாண்டா புகழ் அப்படின்னா, இந்த படம் அந்த புகழை உங்களுக்கு கொடுக்கும். அந்த புகழ் நீடித்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ட்ரெய்லரில் ஒரே ஒரு வசனம் ரொம்பவும் துன்புறுத்தின, ரொம்பவும் பயப்பட வச்ச, ரொம்பவும் மனசை வலிக்க வச்ச. ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து டிசி கொடுக்குறப்ப புதுசாக ஒரு நோயும் சொல்லி அனுப்பிடுறாங்க. பெற்றோர்கள், அப்படிப்பட்ட நிறைய பெற்றோர்களை நான் பார்த்துருக்கேன், குழந்தைகளை பார்த்துருக்கேன். இந்த படம் அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கும் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல அமைதியை கொடுத்தாலே போதும், மிகப்பெரிய வெற்றி அடையும்.